நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டி அழுவுறியா? அழமாட்டாங்களா? என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ அழுவுற? ஏன்? இல்ல கல்லுக்குள் ஈரமா இருக்க, அதான் கேட்டேன். என்னைக்குமே பெத்த மனசு பித்துதாங்க. அதெல்லாம் மத்தவங்களுக்கு, உன்னை நான் ஒத்துக்க மாட்டேன். அழாதடி. இத்தனை வருஷம் கழிச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு அவ புருஷன் வீட்டுக்கு போறா. இப்ப போய் மூக்க சிந்திட்டு இருக்க. அவ அங்க போய் நல்லபடியா குடும்பம் நடத்தணும்னு வேண்டிக்கோ. அந்த குண்டம் அவன் நினைச்சாதாங்க எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு கவலையெல்லாம் இல்லப்பா. யாரு ட்ரைனிங் என் பொண்ணுக்கு? நாடகக்காரி ட்ரைனிங் இல்ல. குண்டம்மாவெல்லாம் தூக்கி சாப்பிட்டுடுவா, கவலைப்படாத. எல்லாம் கிண்டல் தான் உங்களுக்கு. சம்பந்தி, சம்பந்தி நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். எங்க வீட்டு பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். நான் ஒன்னும் சொல்றதா இல்லையே. உங்க வீட்டு பிள்ளைய நீங்க தான் பாத்துக்கணும். நீங்களாச்சு உங்க மருமகளாச்சு. ஏங்க நம்ம பொண்ணு சமையல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கோம் சொல்லிடுங்க. அத நாளைக்கு குத்தம் சொல்ல போறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல சம்பந்தியம்மா. சுதாவும் ரம்யாவும் சமைச்சிட்டா இருக்காங்க. என்ன ஊர் பிள்ளைங்களுக்கு வேலை வெட்டி இருக்காது, தையல் சமையல்னு ஏதாவது கத்துப்பாங்க. நம்ம பொண்ணு கம்ப்யூட்டர் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் போற பொண்ணு. அதுதான் பெரிய விஷயம். சமையல் எல்லாம் ஒரு மேட்டரா? நான் பாத்துக்கிறேன் சம்பந்தியம்மா. சமையல் தெரியலனா அதுக்குன்னு எதுவும் தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. முட்டை கறி வச்சான்னா அப்படி இருக்கும். எங்க வீட்ல யாரும் முட்டைய சீன்றதே இல்ல. சப்பாத்தி சூப்பரா போடுவா. சப்பாத்தியா? அதெல்லாம் வெள்ளக்காரன் சாப்பாடு. நம்ம வீட்ல எப்பவும் இட்லி தோசை தான். சப்பாத்தினா பெட்ஷீட் மாதிரி நீங்க போடுறது கிடையாது, புல்கா. அதென்ன மாய புல்கா? சரதா சரதா, அந்த டிராவல்ஸ் வண்டியில காத்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. பஞ்சரா இருக்குமோ? அச்சச்சோ, என்ன இப்படி சொல்றீங்க? கிளம்புற நேரத்துல எந்த டயர்? போறதே போற. சம்பந்தி, எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்களா? ஒயிட் பிளட் சேம் பிளட். சம்பந்தி சாட்சி புட்டேல. அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. என்ன சம்பந்தி ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்களே டென்ஷனா வரீங்க? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போயிட்டு வரேன்ப்பா. நல்லா இருப்போம்மா. அப்பா பார்த்து பத்திரம். என்னப்பா நீ கிளம்பும் போது அழுதுகிட்டு? சௌந்தர்யா, எதையும் யோசிக்காம சந்தோஷமா போயிட்டு வா. சரவணா, நான் ஏதாவது தப்பு பண்ணா மன்னிச்சுக்கோ. பாருப்பா, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? என்னது பீரங்கி பூரா வருஷ கட்டி அழுதுட்டு இருக்கு? நான் ஒருத்தி தான் இந்த வீட்ல தைரியமான ஆளுப்பா. அம்மா. சௌந்தர்யா, ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. மாமா, திருநெல்வேலியில இருந்து ஊருக்கு எப்படி? தமிழ் காலையில வண்டி எடுத்துட்டு வந்துருவான். தமிழ் இதோட 100 தடவை போன் பண்ணிட்டான். சௌந்தர்யா, ஊர்ல ஒரு கூட்டு குடும்பத்துல மருமகளா இருக்கிறது கஷ்டம்தான். ஆல் தி பெஸ்ட். வரோம் சும்மா. வாங்க. வரேன்ப்பா. போயிட்டு வாங்க. ம்
8ஆம் கிளாஸ். போடி 10ஆம் கிளாஸ். எப்பப்பா வந்தீங்க? நாங்கள் அப்போவே வந்துட்டோம்ப்பா. ஏன் தமிழ், ரிசீவ் பண்ண ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொன்னல, வந்திருக்கலாம்ல. சாரிப்பா, காலையில் ஒரு சின்ன பஞ்சாயத்து. உன் பொண்டாட்டி என்ன நினைப்பா? என்ன சிரிக்கிற? இப்போ காலையிலே ஃபோன் பண்ணி காலில் விழுந்துட்டேப்பா நான். மன்னிப்பு கேட்கறது இருக்கட்டும் தமிழ், மன்னிப்பு கேட்டுக்கலாங்கிற நம்பிக்கையில் தப்பு பண்ணக்கூடாது. அவ முதல் தடவையா மருமகளா நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறா. நீ இருந்திருக்க வேண்டாமா? குத்தம் சொல்றேன்னு நினைக்காத. வாழ்க்கையில சில விஷயங்களை விட்டுட்டோம்னா அப்புறம் திரும்ப வராது. புரியுதுப்பா. காப்பி தட்டுமா தமிழ்? இல்லைம்மா வேணாம். ஏமா எங்க உன் மருமகள? தூங்குறாளே. அதையே இந்த லட்சணத்துல சொல்ற? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. தூங்குறான்னு அந்த இழுப்பு இழுக்கிற? ட்ரெயின்ல வரப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நேரம் போன்ல பேசிக்கிட்டே இருந்தா. காலையில 5 மணிக்கெல்லாம் நீ வேற போன் அடிச்சிருக்க போல. திருமகலம் தாண்டினப்போ எந்திரிச்சு உட்காந்தவ தான், அப்புறம் தூங்கவே இல்லை. பா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. ஏய், நீ அந்த அம்மா மாதிரி உன் மருமகளை ஆட்டி படைக்க நினைக்காத. அந்த அம்மாவுக்கு அது சரி, உனக்கெல்லாம் அது ஒத்து வராது. என்ன பாக்குற? உங்க சம்பந்தி அந்த அம்மா என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்காருல்ல, நீங்களும் அதே மாதிரி இருங்க. தொட்டதுக்கெல்லாம் என்ன குத்த சொல்லாதீங்க. ஏய் தூங்கலையா நீ? ஏன்? முழிச்சிட்டு இருக்கும் போதே அல்வா கொடுத்துட்டு ஓடி போயிடுறீங்க. தூங்குனா என்ன ஆகுறது? அதான். சாரி. ஒன்னும் வேண்டாம். ஒருத்தர் கல்யாணத்தை மிஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நைட்டை மிஸ் பண்ணுவாங்களா? தப்புதான். இந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். வீட்டுல அம்மா தேதியெல்லாம் பார்த்தாங்களாம். அடுத்த மாசம் 12ஆம் தேதி தான் நாள் நல்லா இருக்கான். எதுக்கு? அதுக்குதான். ஐயோ, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என்ன பண்ணலாம்? அன்னைக்கே வச்சுக்கலாம். பரவாயில்லையா 2 மாசம் வெயிட் பண்றது? இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தானே 2 மாசம் வெயிட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் பகல், ஃபர்ஸ்ட் மத்தியானம், இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்படியெல்லாம் கூட பேச வருமா உங்களுக்கு? வெளியில தங்க பதக்கம் சிவாஜி மாதிரி இருந்தாலும் வீட்டுக்குள்ள அப்படி இருக்கணும் இருக்கா என்ன? ரொம்ப அழகா இருக்கு. அடடா. இல்ல, நிஜமாதான். ஏன் இத்தனை நாள் நாங்க அழகா இல்லையா? இத்தனை நாள் நீ அழகா இருந்தாலும் நான் தான் அதை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி? இல்ல, அப்ப நீ உங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. ஓ, இப்போ இப்ப நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டி. நீங்க கூட அழகுதான். போச்சுடா. முதல்ல அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஒரு நல்ல கண்ணாடி ஒன்று வாங்கி போடணும். ஏங்க என்னென்ன என்ன போய் அழகுங்கிற? நீங்க அழகுதான். அது இப்பதான் தெரியுமாக்க? இல்ல, முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. எப்ப தெரிஞ்சது? நிறைய சமயத்துல. ஏதாவது ஒன்று சொல்லு. அன்னைக்கு ரோட்ல அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் என்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்களே. என்ன நீ அதை? என் வாழ்க்கையில் நான் அதை மறக்க மாட்டேன். ஆட என்ன நீ அதை போய் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு? அதை யோசிக்கிறப்பெல்லாம் அந்த பிராஸ்ல ஞாபகத்துக்கு வருவான். ஆமா, தப்பான ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வந்தாதானே நீங்க எவ்வளவு நல்லவரை எனக்கு புரியும். எல்லாத்தையும் தூக்கி போடு, புதுசா ஆரம்பிக்கலாம். தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு முரட்டுத்தனமா முட்டாள்தனமா இருந்த தமிழ் எப்பயோ போயிட்டான். இது புது தமிழ். உன் புருஷன் உன்னை கண்கலங்காம பாத்துக்கலாம். தெரியும் பாஸ் எங்களுக்கு. ஏங்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை பார்க்க வந்த மாதிரி சேர் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க? பக்கத்துல வந்து உட்கார்றது.
பக்கத்தில் வந்து உட்காந்தாச்சு, என்ன பண்ண சொல்ற? இப்படி கையை பிடிச்சு தோல்ல சாஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மறந்தது. என்னடா இது? நம்ம சிகரெட்டை வாயில வச்சுதான் அழுக சத்தம் கேட்குது. சிகரெட்டை பிடிச்சா சீக்கிரம் போய் சேர்ந்துருவோன்னு சிம்பாலிக்கா சொல்றாங்களா? யாரது? சாரதா, இங்க என்ன பண்றன்னு பார்த்தா தெரியல, அழுதுகிட்டு இருக்க. அழுதுட்டு இருக்கிறியா? நான் அத ஒரு வேலையா சொல்ற. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல, அழுவுறது நீதான் என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. ஆமா, அழுவுற நீ எதுக்கு இப்படி ஓரமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு அழுதுட்டு இருக்கிற? தைரியமா ஹால்ல உட்காந்து அழ வேண்டியதானே? எதுக்கு? உங்க மருமக என்ன பார்த்து கேக்க பெக்கன்னு சிரிக்கிறதுக்கா? சிங்கம் எப்பவுமே சீக்கிரட்டா தான் அழுவோம். பயங்கரமான பஞ்ச் டைலாக்கா இருக்கே. சீக்கிரம் அழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், சீக்கிரட்டா அழுவுறத இப்பதான் பாக்குறேன். ஆமா, எதுக்கு இப்ப இந்த அழுகை? எதுக்கு தெரியாதாக்கும். சௌந்தர்யா போனதுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்கு. பொண்ணு வீட்டுல இருக்கிற வரைக்கும் எப்படா அவளுக்கு கல்யாணம் ஆகும்னு தினம் அழுவுறது. கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிட்டாலேன்னு அழுவுறது. அது இல்லங்க, அவங்க சென்னையில யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா ஒரு நாளைக்கு 4 தடவை போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வந்திருப்பேன். எங்கேயோ கல்லிடை குறிச்சிக்கு போயிட்டா, அவசரத்துக்கு போய் பார்க்கணும்னா எப்படி பாக்குறது? அவ என்ன சின்ன பிள்ளையா? அவளுக்கு தெரியும், அவ பார்த்துப்பா, விடு. இல்லங்க, செல்லமாவே வளர்ந்துட்டா அவ. அவளுக்கு சமையல்ல இருந்து துணி துவைக்கிற வரைக்கும் எல்லாமே நான் தான். எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருந்துதான் ஒவ்வொன்னா கத்துக்கிறாங்க. உன் புள்ளையும் கத்துப்பா. அது இல்லங்க, அந்த குண்டம்மா வீட்டுல வாஷிங் மிஷின் கிடையாது. கிணத்தடியில கருங்கல்ல தான் போட்டு வச்சிருக்கா. சௌந்தர்யெல்லாம் நல்ல நாள்ல ஒரு துப்பட்டாவை கூட துவைக்க மாட்டா. அங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ. எந்த வேலையும் கத்து கொடுக்கறது கிடையாது. அப்புறம் அவ அங்க போய் மாட்டிக்க தானே செய்வா. சிரிக்காதீங்க, கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டா அவள. இன்னொருத்தங்க வீட்டுல போய் என்ன பண்றாளோ. ஊரார் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும். இப்ப எதுக்கு இந்த பழமொழி சொல்றீங்க? இல்லம்மா, உன் வீட்டுல இருக்கிற மத்தவங்க புள்ளைய நீ ஒழுங்கா நடத்துனா உன் புள்ளைய மத்தவங்க ஒழுங்கா நடத்துவாங்கன்றது இந்த பழமொழியோட அர்த்தம். என்ன மிரட்டுறீங்களா? இல்லடி, உன் புள்ளை இப்படி கஷ்டப்படுறாளே அப்படி கஷ்டப்படுறாளேன்னு யோசிக்கிறல்ல, உன்னை நம்பி வந்த புள்ளையும் நீ அந்த மாதிரி யோசிச்சு நல்லபடியா பாத்துக்கணும்ல. பாவத்தை பண்ணிட்டு காசியில குளிச்சா போதும்னு நினைக்காத. நீங்க என்ன விதைக்கிறையோ அதை தான் உன் பொண்ணு அங்க அறுப்பா. அதனால இங்க அன்பையும் அமைதியையும் விதை, அங்க உன் பிள்ளைக்கு அது தானா நடக்கும். இவ்வளவு நாள் மீனாட்சிக்கு நீ எவ்வளவு குடைச்சல் கொடுத்த, இப்போ உன் பொண்ணு அங்க இருக்கா. புரியும்னு நினைக்கிறேன். சௌந்தர்யாவுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் உன் மருமகளுக்கு கொடு. உன் மகளுக்கு தானா எல்லாம் கிடைக்கும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும். பால்காரனுக்கு காசு கொடுத்தியா? பாரு, கண்ட நேரத்துல வந்து நிக்கிறான். ஏங்க, அது நம்ம சரவணோட வேலை செய்யற சாங்க. சாவா? சாரிப்பா, எங்க பால்காரும் அதே மாதிரி ஒரு வண்டி வச்சிருக்கானா, அதான் ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னப்பா பேச்சு முச்சியே காணோம்? இங்கதான் இருக்கிறியா இல்ல துபாயில போய் செட்டில் ஆயிட்டியா? என்னப்பா இப்படி கேட்டீங்க? இங்கதான்ப்பா இருக்கேன்.
என்ன திடீர்னு காத்து இந்த பக்கம் அடிக்குது? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அப்படியே சரவணா பார்த்துட்டு போலாம் வந்தேன். சரவணா இருக்கானா? இருக்கிறானே. சரவணா, சரவணா. டேய் சகுனி, என்னடா அந்த பக்கம்? ஒன்றும் இல்லை மச்சி, ஈசிஆர்ல 1.5 சீக்கு ஒரு பங்களா வருதுன்னு சொன்னாங்க, அதை அப்படியே வாங்கி போடலான்னு வந்தேன். ஏப்பா அவ்வளவு வசதி ஆயிட்டியா நீ? மா பார்ட் டைம்ல ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை பண்ணிட்டு இருக்கிறாமா அவன். டேய் என்னடா விஷயம்? உன்னை பாக்குறது தான் அங்கிருந்து வேகன்னு வந்திருக்கேன். நான் தான் ஆபீஸ் வருவேன்ல, அப்புறத்துக்கு என்ன தேடி இங்க வந்த? மனசு விட்டு பேசணும் மச்சி. அவ பேசு. ஏப்பா நீங்க மனசு விட்டு பேசுறப்ப நாங்கெல்லாம் கூட இருக்கலாம்ல. என்னம்மா இப்படி கேட்டீங்க? தாராளமா இருக்கலாம், நாங்க ஒன்னும் ரகசியம் எல்லாம் பேச போறது இல்ல. அடடா, போர் அடிக்குதேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஷா ஒரு நல்ல கதையோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கேப்போமே. எனக்கு சின்ன வயசுல இருந்து நடிகரான தான் ஆசை. சிவாஜி, கமல் இவங்க 2 பேரும் ஏன் 2 கண்ணு மாதிரி. இவங்க போட்டோவை வீட்டுல மாட்டி வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு தான் என்னோட எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா பாத்துக்கோங்களேன். ஏய் தோல்வாய், பாயிண்ட்டுக்கு வாடா. ஏதோ ஒன்றும் சின்னதா பேச தெரியாத உனக்கு? இல்ல மச்சி, மம்மி டாடிக்கு என்னோட ஃபீலிங்ஸ் தெரியணும்ல. சரி, உனக்கு நடிப்பு மேல ஆர்வம் இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? கடவுள் எப்பவுமே கல்மிஷக்காரன்பா. ஏன்பா அப்படி சொல்ற? வேணான்றவனுக்கு எல்லாம் கொடுப்பான், வேணும்ன்றவனுக்கு எதுவுமே கொடுக்காம கடுப்பேத்துவான். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் சரியா புரியலங்க. இல்லப்பா, நடிக்கணும்னு ஆசைப்படுறது நானு, ஆனா சான்ஸ் கொடுத்தா சரவணனுக்கு. இவனுக்கா? இது என்னடா கூத்தா இருக்கு? ஏய் வாய மூடிட்டு போடா. அவன் ஏன் வாய முடணும்? நீ வாய திறப்பா. ஒன்னும் இல்லம்மா, வளர்றான் அவன். என்ன மச்சி, அப்ப அந்த நடிக்க சான்ஸ் கிடைச்ச மேட்ர அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லையா? ஏய் மூடுறா, அப்படியே புளியை போட்டு வளக்குன்னு வளர்க்குற. சாரி மச்சி. என்னடா மேட்ரு? ஒன்றும் இல்லப்பா, படத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க. ஏதாவது சின்ன ரோலா இருந்தா போய் நடிச்சிட்டு வாயேண்டா. சின்ன ரோல்லப்பா, பெரிய ரோல். பெரிய ரோலா? இவனை ஹீரோவா போட்டு படமா எடுக்க போறாங்க. என்னப்பா இப்படி கேட்டீங்க? சரவணன் தான்ப்பா அந்த படத்தோட ஹீரோவே. சரவணா, பொய்யா நிஜமா? சான்ஸ் வந்திருக்குமா, என்ன சொல்றதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதுல யோசிக்கிறதுல என்ன இருக்கு? உடனே ஓகே சொல்லு சரவணா. ஏய், ஆபீசர் ஏதோ ப்ரமோஷன் வருது அது எதுன்னு சொல்லிட்டு இருந்தல, இப்ப திடீர்னு நடிக்க போனா ஒத்துப்பாங்களா? பா அதெல்லாம் நானே இன்னும் முடிவு பண்ணல, அதுக்குள்ள எதுக்கு டென்ஷன் பண்ற? அப்பா ஹீரோவா நடிக்கிறதா இருந்தா ஆபீஸ்ல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, கஷ்டம் தான். ஏய் நாரதா வாய மூடுறா. சரவணா, உன்னுடைய கேரியர்ல இது முக்கியமான நேரம், முன்ன பின்ன ஏதாவது முடிவு எடுத்து மாட்டிக்காத. ஒன்னு இழந்தா தான் ஒன்னு கிடைக்கும். கரெக்டரா? எது கிடைக்குது, அதுக்காக எதை இழக்கிறோன்றது முக்கியம் இல்லையா? இப்ப நீ தனி ஆள் இல்ல, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, யோசிச்சு எதையும் செய். நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன், இன்னும் எதுவும் சொல்ல. ஏய் சகுனி, எப்படிடா போட்டு கொடுக்கணும்னு கிளம்பி வர? இல்ல மச்சி. என்ன நொல்ல மச்சி, இப்ப எதுக்கு இங்க வந்து என் நடிப்பு மேட்டர் ஓபன் பண்ண? இல்ல மச்சி, அந்த படத்துல எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு. ஏண்டா இங்க பிள்ளையார பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, அதுக்குள்ள அனுமார் வால் ஆட்டிட்டு வந்துடுச்சு. இந்த சப்பா மேட்டர் ஆபீஸ்ல பேசிட்டு கூடாது. இல்லடா, நடிக்கணும்னு ஒரு வெறிதான், ஒரு வார்த்தை உங்கள்ட்ட சொல்ல மாட்டியா? நானே இங்க நடிகர்னா முடிவு பண்ணல, அதுக்குள்ள ஒரு ரெக்கமெண்டேஷன் வரு. மச்சி, ஒருவேளை இந்த படத்துல நீ ஹீரோவா நடிக்கலனா, அந்த ஹீரோ ரோலை நான் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஏன்பா சிரிக்கிறீங்க? இது ஜோக்குன்னு அவங்களுக்கே புரிஞ்சிடுச்சு, அதான் சிரிக்கிறாங்க. நீ மூடிட்டு போ. அப்பா வரேன், அம்மா வரேன். இருப்பா, டீ காஃபி சாப்பிட்டு போ. வேணாம்ப்பா, வேணாமா, நீங்க 2 பேரும் சிரிச்சதே எனக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமேல் அவட பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்? அக்கா, எனக்கு பட்டர் பிஸ்கெட்லாம் வாங்கி தருவியக்கா சின்ன வயசுல, இப்போ எனக்கு யாருக்கா வாங்கி தருவாங்க? ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்லாம் எடுத்துட்டு வருவியக்கா, மத்தியானத்துல எனக்கு ஊட்டிலாம் விடுவியக்கா.
அது என்னடா இதெல்லாம்? என்ன இப்ப எதுக்கு பாத்ரூம்ல அழுதுட்டு இருக்க? நான் அழலையே. எங்க ஊர்ல கண்ணுல தண்ணி வந்தா அழுகுறாங்கன்னு தான் அர்த்தம். உங்க ஊர்ல அப்படி இல்லையா? என்ன ஏன் டைலாக் எனக்கே போடுறியா? பின்ன அழுதியான்னு கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அழுலையானா என்ன அர்த்தம்? அது வந்து சும்மா. சும்மா யாராச்சும் அழுவாங்களா? இல்லடி, சும்மா நடிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, நவரசமும் நமக்கு வருதான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நீ என்ன நம்பலையா? செல்லாது செல்லாது செல்லாது. டேய், இப்ப எதுக்கு அழுத அத சொல்லு. ஒரே சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு. சரவணா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரை தவிர வேற எந்த கண்ணீரும் வரக்கூடாது. ரீசன் சொல்லு. உன் அக்கா ஊருக்கு போயிட்டாலேன்னு அழுதன்னுலாம் சொல்லாத. ஏன் நீங்களும் உங்க அண்ணனும் மட்டும்தான் பாசத்தை புழிவீங்களா? எங்களெல்லாம் கிடையாதா? நிஜமா அதுக்காகவா அழுத? இல்ல. ஏய், பொய் சொல்லாத. ஃப்ராடு. அதுக்கு தானே அழுத. ம். கோச்சுக்காதடா, கோச்சுக்காதடா. நிஜமாவே உன் அக்காவை நினைச்சு அழுத? ஆமா, இதுல யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? அவ்வளோ நல்லவனாடா நீ. சரவணா, என்ன? ஐ லவ் யூடா. என்ன திடீர்னு? இல்லையே, 2 வருஷம் ஆச்சு. அப்படியா? ஏ, உனக்கு தெரியாதா? ஐ லவ் யூன்னு தெரியும். யூ லவ் மீயா இல்லையான்னு சொன்னாதானே தெரியும். ரொம்பத்தான் நடிப்ப. சரவணா, சொல்லு. என் ஆட்டுக்குட்டி, என் பூனைக்குட்டி, என் நாய்க்குட்டி, என் மொசக்குட்டி. என்னடி கொஞ்சல்ஸ்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு? ஒரு பையன் அவங்க அக்காவை பிரிஞ்சு அழுதுட்டு இருந்தானா பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சா. அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க ரொம்ப காதலா வந்துச்சா. அதான் கொஞ்சல்ஸ். டே சரவணா, சீக்கிரமா குழந்தை பெத்துக்கலாம்டா. தள்ளி போட வேண்டாம். 4 குழந்தை பெத்துக்கலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே. மீனாட்சி. ஆமா, ஒரே தடவைல 4 குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல. அப்ப 4 into 4 16 ஆடுவா மீனாட்சி. ஓ, எத்தனை தடவைங்கிறதான் கணக்கா உனக்கு? என்னடி நீயே திடீர்னு குழந்தைன்ற? என்னன்னு தெரியல, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை? இல்ல, எத்தனை புள்ள பெத்தாலும் நீ நல்லபடியா பாத்துப்பேன்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் மீனாட்சி, எப்படி திடீர்னு இந்த நம்பிக்கை வந்துச்சு? அக்காவுக்காக இவ்ளோ அழுகுறவன் பெத்த பிள்ளைய நல்லா பாத்துப்பான்னு ஒரு நம்பிக்கை தான். சரி, படுத்து தூங்கு. ஏய் மீனாட்சி, என்ன 4 புள்ள பெத்துக்கலாம் சொல்லிட்டு நீ மட்டும் தூங்க போற? ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு பாடுபட்டாதானே. ஆஹா, உனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை நானே தட்டி எழுப்பிட்டேனா? எஸ். குட் மார்னிங் அத்தை. என்னது? இல்ல, குட் மார்னிங். பெரிய வெள்ளைக்கார துரை இவங்க குட் மார்னிங் சொல்றாங்க. என்ன வேணும்? காஃபி. காப்பியா? இல்ல, அவருக்கு காஃபி. யாருக்கு? அவனுக்கு காப்பி நீ போட போறியாக்கும்? போடு போடு. என்ன மாய காப்பி போடுறேன்னு நானும் பாக்குறேன். அத்தை, ஃபில்டர் எங்கத்த இருக்கு? ஃபில்டரா? இங்கெல்லாம் தண்ணிக்கு மட்டும்தான் ஃபில்டர், காப்பிக்கு கிடையாது. காப்பி போடுறதுக்கு முன்னாடி சமையல் கட்டுல எது எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த சின்ன பாட்டில் இருக்கு பாரு.
அத்தை சக்கரம் ஆமாடி, ஒன்னொன்னா எங்கிட்டயே கேளு. இதுக்கு பேர் தான் நீ காப்பி போடுற லட்சணமா? இல்லத்த, எனக்கு தெரியல. சக்கரை போட்டு கரைச்ச மாதிரி காப்பி குடிக்கிறது கிடையாது நாங்க. எங்கிட்டெல்லாம் கருப்பட்டி காப்பி தான். கருப்பட்டி எங்க? அதான பார்த்தேன். ஏண்டி, இது என்ன பெரிய ஸ்டோரா? இது எங்க அது எங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இருக்கிற 10 டப்பால ஒண்ணுல இருக்கும், தேடி பாரு. ஏண்டி, காப்பி போடுறியா இல்ல பாயசம் வைக்கிறியா? நவரு. இல்லத்த, நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நானே. இங்க என்ன பார்வதி காப்பி ட்ரைனிங் ஸ்கூல் நான் போட்டிருக்கு. சும்மா இருக்கிற சமயத்துல காப்பி போட கத்துக்கோ. ஏற்கனவே உன் புருஷனுக்கு காப்பி போட்டு கொடுத்தாச்சு. நல்லா கடந்து தூங்க வேண்டியது. 8 மணிக்கு வந்து காப்பி போடுறேன் டீ போடுறேன்னுட்டு வாங்கிட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, உள்ள வாங்க மாமா. குட். வீடெல்லாம் யார் பெருக்குன்னு தெரியுமா? யாரு? என் மருமக. அப்படியே பெருக்கி கிழிச்சிட்டாலும் காலெல்லாம் நர நரன்னு மண்ணு ஒட்டுது. பெருக்குனாளா? அத்தை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்னும் தேவையில்லை. இல்ல, இப்படி தனியா கஷ்டப்படுறீங்களே. ஆடு நனையுதேன்னு ஓனா எதுக்கு அழுவுது? எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பாரு. இதுவும் என் வேலை தானே அத்தை. ஏய், ஏட்டிக்கு போட்டியா பேசாத. முதல்ல உதவி பண்றேன்ப, அப்புறம் நானே சமைக்கிறேன்ப. உன் கையால எல்லாம் என்னால சோறு திங்க முடியாது. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அடுப்பங்கரைக்குள்ள நீ வரக்கூடாது. என் பிள்ளைய கட்டின பாவத்துக்கு உனக்கும் சேர்த்து நானே சமைச்சு போடுறேன். ஆனா இத நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு தாண்டி அவன் புருஷன். இத்தனை வருஷம் அவன் என் புள்ள. நாங்க தான் அவனை பாத்துக்கிட்டு இருந்தோம். இனிமேலும் நாங்களே பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாம இரு. பார்வதி, என்னம்மா இது? உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. பொம்பளைங்க விஷயத்துல தலையிடாதீங்க.